வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. இந்த படத்துல நான் ஒரு பங்கா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரு எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்க பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படிதான் என்னை பார்க்க வச்சாரு. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நான் தனிமையா இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சமூகம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, இது நீங்கள் படத்தை பாருங்க தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னா அவர் ஒன்று சொல்லுவார், டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவாரு. அவரு டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுறாருவார். ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா. அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் டிராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்கு, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்க, நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போதான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெல்லாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறைய பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்ல அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல இத்தனை காலம் இல்ல உணர்வா காட்டலாம். ஓகே, என் அம்மா ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இவன் கண்டிப்பா என்னைக்கா நடிச்சு வெளியே வந்துருவானு. எங்க அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது. செயலில் இருக்கட்டுமே. நான்
இந்த விஷயம். ரொம்ப நன்றிங்க. சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமா தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும் தான் மைண்ட்ல கேக்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசா யூஸ் பண்ணாம மனசுல தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபால நானு, டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதையை எனக்குள்ள உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவா வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போ அம்மா சின்ன வயசுல சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லயும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்க அம்மாக்கும் இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்க அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோட சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படிச்சும் வளர்த்திருக்காங்க. அதுல ஒண்ணு நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பிச்சு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஒரு உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணும்ன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடயும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவாரு. அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் வேதத்தை பத்தி பேசியிருப்பாரு. கடைசியில ஹில் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசைதான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆயிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பா போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைர உடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும் போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பாக்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்காக ஆபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பா நானும் காத்துட்டு இருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவா வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்துல சாராவா இருந்ததுல நிறைய சிரிச்சேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்க எங்க எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை தி வே உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon. Thank you. இந்த பிரசாத் லேப்ல எத்தனையோ ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. எந்த ஹீரோனையும் இவ்வளவு தமிழ் பேச யாருமே கேட்டதில்லை. Thank you so much, ma'am.